ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி குலோப் ஜாமுன் ரெசிபி. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் வாங்கி செய்யாமல் வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி குலோப் ஜாமுன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு குலோப் ஜாமுன் செய்ய தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதுதான். இது இருந்தால் போது நம்ம ஈஸியாக குலோப் ஜாமுன் வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் ஆயில், டீப் ஃப்ரை செய்கிறதுக்காக. ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்ச், கோதுமை மாவு ஒரு கப்பு, நெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், சர்க்கரை வந்து பாகு எடுக்கிறதுக்காக ஒரு கப், அப்புறம் பால் 2 கப், கோதுமை ஒரு கப்னா பால் 2 கப், காய்ச்சி ஆற வச்ச பால். இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு சர்க்கரை வந்து ஒரு கப் போட்டுக்கலாம். எந்த கப்பில் சர்க்கரை போடுறீங்களோ அதே கப்பில் தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு, 2லேருந்து 2.5 அளவுக்கு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து கம்பி பதம் அதெல்லாம் தேவை கிடையாது. நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு நம்ம கையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து உடஞ்சி விழணும், இல்லைனா வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஆகிற தன்மை வரைக்கும் தான் இருந்தால் போதும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இது கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த டைமில் குங்குமப்பூ இருந்தால் தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது வேற ஒரு பேனில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நெய் ஒரு ஸ்பூன், நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். நீங்களாம் வந்து நெய் பிடிக்குன்றவங்க 2-3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா கோதுமை மாவு வந்து 1 கப்பு போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இது கலக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுப்பு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும், இல்லை கலர் உடனே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் இது மாதிரி நெய் நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவுக்கு 1.5லேருந்து 2 கப்பு பால் தேவைப்படும். இப்போ நான் 1 கப்பு ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 1/2 கப்பு எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா நம்ம கலந்து விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஆறட்டும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறமா இது வந்து நல்லா சப்பாத்தி பாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம நல்லா கையை நல்லா அழுத்தி பிசைவோம்ல, அதே மாதிரி நல்லா கையை அழுத்து கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சாச்சு. இப்போ விரல் விட்டால் உள்ளே அமுங்கணும். இப்போ சின்னதாக ஒரு பால் எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் நெய்யை அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 3-4 வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலோட்டமாக சாஃப்டாக ஒரு 3 வாட்டி உருட்டிக்கோங்க. உருட்டினா நம்மளோட பால் அழகாக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பால் உருட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தியமாக பிசைஞ்சிக்கோங்க, உருட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலோட்டமாக ஒரு 3 வாட்டி உருட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பால்ஸ் வந்து அழகாக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உருட்டியிருக்கேன் எல்லாத்தையுமே. இப்போ வேற ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல சுகர் சிரப், அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி விட்டால் கீழே வந்து போய் விழணும். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம விரலில் வந்து அந்த சிரப்பை எடுத்துட்டு கையில் வந்து இப்படி ஒட்டி பார்க்கணும். ஒட்டி பார்க்கும்போது இந்த ஸ்டிங் வந்து உடஞ்சி விழணும், இல்லைனா பிசுப்பு தன்மை வரும். அந்த டைமில் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆனால் கேஸை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கணும். ஏன்னா வந்து திருப்பி வந்து சர்க்கரை வந்து திருப்பி வந்து கட்டியாகக்கூடாது. அதனால் இதை ஊற்றிட்டிங்கன்னா லிக்விடாகவே இருக்கும் சுகர். அதனால் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து குலோப் ஜாமுன் பால்ஸை போட்டுக்கலாம்.
இங்கே பாருங்கள், நான் போடுறேன், எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதுவே நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சால் சில பேருக்கு உடஞ்சிரும். ஆனால் இதில் வந்து அந்த பயமே வேண்டாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் அதே டேஸ்ட்டில் ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சிடலாம். இதிலே நம்ம மைதா மாவில் கூட ட்ரை பண்ணலாம், இதே டேஸ்ட் தான் இருக்கும். ஆனால் வந்து மைதாவை விட கோதுமை நல்லது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு மைதாவை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன், எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் இருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் இருக்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு செட்டையும் நான் போடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எந்த ஒரு பிரேக்குமே வராமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் எடுத்துட்டு காட்டுறேன். நம்மளோட சுகர் சிரப்பில் நம்ம பொரிச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் பால்ஸை போட்டுக்கலாம். சுகர் சிரப்பும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட்டோடு இருக்கணும், குலோப் ஜாமுனும் வந்து அந்த ஹீட்டோடு எடுத்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டா நல்லா ஒரு 5 ஹவர்ஸில் நம்ம குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும். நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் வாங்கி செய்யாமல் இதே மாதிரி ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். நான் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஊறி நம்ம குலோப் ஜாமுன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.